Hello students. இந்த வீடியோல நம்ம எனர்ஜி ஆஃப் SHM இந்த டாபிக் படிக்க போறோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்கிட்ட வந்து ஒரு ஆக்சஸ் இருக்கு. இந்த ஆக்சஸ்ல வந்து மீன் பொசிஷன் இங்க இருக்குது, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இங்க இருக்குது. ஓகே. ஸோ ஒரு பார்ட்டிக்கிள் வந்து இந்த ஆக்சிஸ்ல சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது வித் டைம் பீரியட் t. ஓகே. ஸோ சப்போஸ் அட் அ கிவன் இன்ஸ்டன்ட் பார்ட்டிக்கிள் வந்து x டிஸ்டன்ஸ் தூரம் இந்த பாயிண்ட்ல இருக்கு. ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்ல இந்த பார்ட்டிக்கல் கிட்ட கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும், பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருக்கும். ஓகே. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்றது அது நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ பார்ட்டிக்கலோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன் வந்து எக்ஸ். ஓகே, அவ்வளோ இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்ட்டிக்கல் வந்து டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன்ல வித் சம் ஸ்பீட் v இப்படி போயிட்டு இருக்குது. ஓகே. ஸோ நம்ம போன வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் பொசிஷனோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கும். ஸோ பொசிஷனோட வேல்யூ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு a sin ஒமேகா டி பிளஸ் தீட்டா. ஓகே. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிக்கலோட ஸ்பீட் எப்படி கண்டுபிடிப்போம். ஸோ ஸ்பீட் வந்து dx பை dt. ஓகே. ஸோ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு எழுதணும்னா a ஒமேகா காஸ் ஒமேகா டி பிளஸ் தீட்டா. இது வந்து நம்ம ஒமேகா டைம்ஸ் ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி கூட எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்ட்டிக்கல் வந்து இப்படி பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னா இது மேல ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குன்னா இந்த பார்ட்டிக்கலோட ஆக்சலரேஷனும் இதே டைரக்ஷனில் தான் இருக்கும். ஓகே. ஸோ அந்த ஆக்சலரேஷனோட வேல்யூவும் நம்ம பார்த்துருக்கோம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு. ஸோ ஆக்சலரேஷன் வந்து டிவி பை டிடி விச் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர். இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும். ஸோ ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து நம்ம பார்த்தோன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ sin omega t plus theta which is equal to minus omega square x க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல இந்த பார்ட்டிக்கல் கிட்ட வந்து ஒரு ஸ்பீடு இருக்கு, ஒரு வெலாசிட்டி இருக்கு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட ஒரு வெலாசிட்டி இருக்குன்னா அது கிட்ட கைனடிக் எனர்ஜியும் இருக்கும். ஸோ வாங்க இந்த பார்ட்டிக்கல் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டிக்கலோட கைனடிக் எனர்ஜி அட் திஸ் பொசிஷன். ஓகே, அது நம்ம கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா வந்து half mv ஸ்கொயர். ஓகே. ஸோ பார்ட்டிக்கலோட மாஸ் வந்து ஸ்மால் m. உங்களுக்கு இங்க தந்திருக்காங்க இந்த பார்ட்டிக்கலோட மாஸ் வந்து ஸ்மால் m. ஓகே. அதுக்கப்புறம் அட் எனி டைம் இந்த பார்ட்டிக்கலோட ஸ்பீட் எவ்வளோ இருக்கும், இந்த வேல்யூக்கும் ஈக்குவலா இருக்கும். இது வந்து நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும். கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு half m a ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி பிளஸ் தீட்டா. இது வந்து நான் half m ஒமேகா ஸ்கொயர் டைம்ஸ் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இப்படி கூட நான் எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா காஸ் ஸ்கொயர். ஸோ காஸ் வந்து -1லேருந்து 1 வரைக்கும் வேரி ஆகும். ஸோ காஸ் ஸ்கொயர் வந்து 0 to 1 வரைக்கும் வேரி ஆகும். ஸோ கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ நம்ம பார்த்தோம்னா 0லேருந்து half m a ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் வரைக்கும் வேரி ஆகும். ஓகே. ஸோ காஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 0லேருந்து 1 வரைக்கும் வேரி ஆகும். ஸோ 0 வந்து மினிமம் வேல்யூ, 1 வந்து மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இங்கே நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா கைனடிக் எனர்ஜி எனக்கு 0வாக கிடைக்கும். இங்கே நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ வந்து எனக்கு half m a ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயருக்கு ஈக்குவலாக கிடைக்கும். ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கல் SHM பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா இது மீன் பொசிஷன், இது வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். x ஈக்குவல் டு மைனஸ் ஏ, x ஈக்குவல் டு பிளஸ் ஏ.
ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மீன் பொசிஷன்ல வந்து பார்ட்டிக்கிளோட ஸ்பீட் வந்து மேக்ஸிமமா இருக்கும். பார்ட்டிக்கிளோட ஸ்பீட் வந்து மேக்ஸிமமா இருக்கும். ஏ ஒமேகாக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே. ஸோ இங்க வந்து ஸ்பீட் மேக்ஸிமமா இருக்கும். ஸோ கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? ஸோ half m a ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். ஸோ மீன் பொசிஷன்ல கைனடிக் எனர்ஜியும் மேக்ஸிமமா இருக்கும். ஓகே. கைனடிக் எனர்ஜியும் மேக்ஸிமமாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் பார்த்தோம்னா ஸ்பீடோட வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ ஸ்பீட் ஜீரோவாக இருக்குன்னா கைனடிக் எனர்ஜியோட வேல்யூவும் ஜீரோவாக இருக்கும். கைனடிக் எனர்ஜி வேல்யூவும் ஜீரோவாக இருக்கும். ஸோ நான் மீன் பொசிஷன்லேருந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போக போக கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே வரும். லெஃப்ட் சைட்லேயும் நான் மீன் பொசிஷன்லேருந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போகிறேன்னா கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே வருது. ஓகே. ஸோ இங்கே வந்து கைனடிக் எனர்ஜி மினிமமாக இருக்கும். ஓகே. இங்கேயும் கைனடிக் எனர்ஜி மினிமமாக இருக்கும். ஆனால் மீன் பொசிஷனில் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது வந்து இந்த பார்ட்டிக்கல் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ல இந்த பார்ட்டிக்கலோட பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அதை நம்ம கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பார்ட்டிக்கல் மேலே ஏன் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும்? ஸோ இந்த பார்ட்டிக்கல் மேலே ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ அதனால இந்த பார்ட்டிக்கல் கிட்ட ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜியும் இருக்கும். ஓகே. ஸோ அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்றதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்க வந்து இது வந்து கைனடிக் எனர்ஜியோட ரேஞ்ச். ஓகே. ஸோ பிலாங்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ அடுத்தது நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் பார்ட்டிக்கல் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுதான் என்னோட ஆக்சஸ், என்னோட மீன் பொசிஷன், எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ். ஓகே. ஸோ என்னோட பார்ட்டிக்கல் வந்து இங்கே இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட்டிக்கல் வந்து இங்கே ஒரு ஸ்பீட் வியோட போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ நம்மளுக்கு தெரியும் இது மேலே ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் ஆப்போசிட் டைரக்ஷனில். ஓகே. ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இது வந்து கன்சர்வேட்டிவ். ஓகே. ஸோ நம்ம என்னென்ன எழுதலாம்? ஸோ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து நம்ம மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் அப்படின்னு எழுதலாம். ஸோ ஃபோர்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த பார்ட்டிக்கல் கிட்ட ஆக்சிலரேஷனும் இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். ஓகே. ஸோ நம்ம பார்த்துருக்கோம் ஆக்சிலரேஷனோட வேல்யூ வந்து மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் or minus omega square a sin omega t plus theta. ஓகே. ஸோ நான் ஆக்சிலரேஷனை இந்த ரெண்டு வகையாக எழுதிக்கலாம். ஸோ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஃபோர்ஸ் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ், இது வந்து என்னது ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். The particle mass m. So restoring force equal to mass into acceleration. So acceleration oda value வந்து minus omega square a times sin omega t plus theta or mass times minus omega square x. இந்த ரெண்டு வகையா நான் இப்படி ரெஸ்டோரிங் ஃபோர்ஸை எழுதிக்கலாம். ஓகே. ஸோ நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஓகே. ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து நம்ம du by dx அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒர்க் பவர் எனர்ஜியில் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவ் இருக்கிறதுனால நம்ம ஃபோர்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் du by dx அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? நான் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜியை கண்டுபிடிக்கணும். ஸோ u வந்து என்னது? u வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஓகே.
இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ நம்ம என்ன எழுதலாம், du ஈக்குவல் டு m ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் டைம்ஸ் dx அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் a minute. ஓகே, ஸோ நம்ம u கண்டுபிடிக்கணும். ஸோ u வந்து இன்டிகிரல் ஆஃப் du அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இன்டிகிரல் ஆஃப் m ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் dx அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் வந்து நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் இன்டிகிரேட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் வந்து எங்கிலேருந்து எங்கே வரைக்கும் போகுது, ஜீரோலேருந்து எக்ஸ் வரைக்கும் போகுது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ பொட்டென்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ வந்து நான் ஜீரோ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அசியூம் at x equal to 0 potential energy is equal to 0. okay, potential energy ஓட absolute வேல்யூக்கு எந்த மீனிங்கும் கிடையாது. இது நீங்க ஒர்க் பவர் எனர்ஜில படிச்சிருப்பீங்க. நம்ம சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு மட்டும்தான் மீனிங் இருக்கு. அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு மீனிங் கிடையாது. ஸோ அட் எனி கிவன் பாயிண்ட் நான் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ என்ன வேணாலும் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளிசிட்டிக்காக நான் வந்து 0 அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ வந்து யூஆ இருக்கும். ஓகே, அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு m omega square x square by 2. லிமிட் வந்து 0லேருந்து x வரைக்கும். ஸோ m omega square times x square by 2 minus 0. ஸோ m omega square x square by 2. ஸோ இதுதான் என்னோட பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான வேல்யூ. ஸோ u is equal to half m ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒமேகா ஸ்கொயரை நம்ம கே பை எம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த வேல்யூ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஸோ ஹாஃப் எம் டைம்ஸ் கே பை எம் டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த எம் கேன்சல் ஆயிரும். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜியை நம்ம ஹாஃப் கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட பொட்டென்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ. ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நம்மளுக்கு வேணும்னா எக்ஸுக்கு பதிலாக ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் தீட்டா இது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ யூ ஈக்குவல் டு ஹாஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி பிளஸ் தீட்டா. ஓகே, நம்ம இப்படி கூட இதை எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது கிளியராக இருக்கும். ஸோ நம்ம ரெண்டு முக்கியமான கிராஃப் வரைய ட்ரை பண்ணலாம். ஸோ நான் முதல்ல கைனடிக் எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட கைனடிக் எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ என்னோட கைனடிக் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன் இது. என்னோட பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன் வந்து ஹாஃப் கே எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ நம்ம வந்து கைனடிக் எனர்ஜி வர்சஸ் பொசிஷன் இந்த கிராஃப் வரைய ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பொட்டென்ஷியல் எனர்ஜி வர்சஸ் பொசிஷன் இந்த ரெண்டு கிராஃப் நம்ம வரைய ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிராஃப் வரைஞ்சோன்னா எப்படி இருக்கும், என்னோட கைனடிக் எனர்ஜி வந்து எங்க இருக்கு, ஓகே, அலாங் y ஆக்சிஸ், பொசிஷன் வந்து அலாங் x ஆக்சிஸ், அலாங் x ஆக்சிஸ். ஸோ x ஆக்சிஸ் இது வந்து மீன் பொசிஷன், இது x ஈக்குவல் டு பிளஸ் ஏ, இங்க வந்து x ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஓகே, ஸோ இங்க வந்து நான் x ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கிடைக்கும் மீன் பொசிஷன்ல. ஸோ ஹாஃப் எம்
omega square a square. நான் x equal to plus or minus a substitute பண்ணனா kinetic energy வந்து எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 0க்கு ஈக்குவலா கிடைக்கும். ஓகே, ஸோ kinetic energy எனக்கு 0க்கு ஈக்குவலா கிடைக்கும். அதே மாதிரி at any given position நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வரைஞ்சோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பாரபோலிக் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பாரபோலிக் ஷேப் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி வர்சஸ் பொசிஷன் கிராஃபோ வரையலாம். ஸோ என்னோட y ஆக்சிஸில் வந்து நான் பொட்டென்ஷியல் எனர்ஜி மார்க் பண்ண போகிறேன், என்னோட x ஆக்சிஸில் நான் பொசிஷன் மார்க் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து x ஈக்குவல் டு மைனஸ் ஏ, இங்கே வந்து x ஈக்குவல் டு 0, இங்கே வந்து x ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ. ஓகே, ஸோ நான் x ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ கிடைக்கும்? பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து 0 கிடைக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்போ எனக்கு கிடைக்கும்? எக்ஸ் வந்து அதிகமானா பொட்டென்ஷியல் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஏன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து டைரக்டா எக்ஸ் ஸ்கொயர் மேல டிபெண்ட் பண்ணுது. ஸோ எக்ஸ் மாட் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா பொட்டென்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக பொட்டென்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ x equal to a இருக்க போது என்னோட பொட்டென்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும்? half k a ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டுங்க. அதே மாதிரி x equal to minus a இருக்க போதும் சேம் பொட்டென்ஷியல் எனர்ஜி வேல்யூ தான் எனக்கு கிடைக்கும். ஓகே, இங்கே இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ மற்ற பாயிண்ட் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மற்ற பாயிண்ட் கிடைக்கும். ஸோ நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்கும். ஓகே, இதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான கிராஃப். ஓகே, ஸோ நம்ம ரெண்டு கிராஃபும் இப்படி கம்பைன் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து எனர்ஜி, இது வந்து பொசிஷன். ஓகே, ஸோ இது வந்து கைனட்டிக் எனர்ஜிக்கான கிராஃப். கைனட்டிக் எனர்ஜிக்கான கிராஃப். ஸோ நம்ம பார்த்தோம்னா கைனட்டிக் எனர்ஜி எங்க மேக்ஸிமமா இருக்கு? மீன் பொசிஷன்ல கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமமா இருக்கு, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல கைனட்டிக் எனர்ஜி மினிமமா இருக்கு. அதே நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி பார்த்தோம்னா மீன் பொசிஷன்ல பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமமா இருக்கு, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல பொட்டென்ஷியல் எனர்ஜி அதிகமா இருக்கு. ஓகே, இது வந்து கைண்ட் ஆஃப் ஆப்வியஸ் தான், ஏன்னா நம்ம படிச்ச மோஷன்ல எந்த டைப் ஆஃப் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸும் கிடையாது, எந்த கைண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ டோட்டல் எனர்ஜி வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ கைனட்டிக் எனர்ஜி அதிகமா இருக்குன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி குறைஞ்சிரும், பொட்டென்ஷியல் எனர்ஜி அதிகமா இருக்குன்னா கைனட்டிக் எனர்ஜி குறைஞ்சிரும். ஓகே, ஸோ இங்க வந்து கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமமா இருக்கு, ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமமா இருக்கும். இங்க பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமா இருக்கு, ஸோ கைனட்டிக் எனர்ஜி மினிமமா இருக்கும். ஓகே, ஸோ ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் நம்ம இங்க எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அட் மீன் பொசிஷன், at mean position, kinetic energy is max, potential energy is minimum or 0 or minimum. At extreme position, kinetic energy is 0 or minimum, potential energy is max. Okay, so I hope இது clear-ஆ இருக்கும். அதே மாதிரி நம்ம டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜியும் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, ஓகே, ஸோ டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா கைனட்டிக் எனர்ஜி பிளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ கைனட்டிக் எனர்ஜி வேல்யூ எவ்வளோ? half m omega square a square minus half m omega square x square plus potential energy. So potential energy ஓட வேல்யூ வந்து half k x square. ஓகே, இது வந்து நம்ம வேற ஒரு ஃபார்ம்லயும் எழுதலாம், இது வந்து நம்ம இந்த ஃபார்ம்லயும் எழுதிக்கலாம், இந்த ஃபார்ம்ல. ஸோ
potential energy value வந்து half m omega square x square. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனலாக எனக்கு டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? half m omega square a square. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ. பார்ட்டிகளோட மாஸ் எப்போவுமே கான்ஸ்டன்டாக இருக்கும், ஆம்ப்ளிடியூட் எப்போவுமே கான்ஸ்டன்டாக இருக்கும், ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியும் எப்போவுமே கான்ஸ்டன்டாக இருக்கும். ஸோ டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து always constant. Okay. So இந்த கிராஃப்லயும் நம்ம பார்த்தோம்னா நம்ம ரேண்டமா ரெண்டு இப்படி ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா ஓகே, ஓகே. ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா இங்க ரேண்டமா ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ஓகே, சம் x equal to x0 அப்படின்னு நான் இங்க ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ இதுதான் இந்த பாயிண்டோட பொட்டென்ஷியல் எனர்ஜி, இதுதான் இந்த பாயிண்டோட கைனடிக் எனர்ஜி. ஸோ ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணோம்னா டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்கும். ஸோ டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகே, எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ அது வந்து நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாம். ஓகே, இந்த ப்ளூ லைன் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜியை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, ஸோ டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி. அதாவது கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இது பார்த்தீங்கன்னா இது எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கு. எந்த பொசிஷன் எக்ஸோட எந்த பொசிஷன் நம்ம எடுத்தோம்னாலும் இது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது கிளியரா இருக்கும். அடுத்த கான்செப்ட் வந்து நம்ம ஆவரேஜ் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜியும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் வழியா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ நம்ம ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன தந்திருக்காங்கன்னா ஒரு ஆக்சிஸ்ல ஒரு பார்ட்டிக்கல் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0ல இருக்கு. ஓகே, அதோட எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஏ, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஓகே, ஸோ நம்மளோட பார்ட்டிக்கல் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0லேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு a/2 வரைக்கும் போகுது. ஓகே, நம்மளோட பார்ட்டிக்கல் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0லேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு a/2 வரைக்கும் போகுது. ஸோ கொஸ்டின் வந்து என்னதுன்னா, ஃபைண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி average. Okay, find average potential energy with respect to x if x varies from x equal to 0 to x equal to a/2. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆவரேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இது நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ இன்டிகிரல் ஆஃப் u டாட் டிஎக்ஸ் டிவைடட் பை integral dx. ஓகே, ஸோ எக்ஸோட லிமிட்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் வந்து 0லேருந்து a/2 வரைக்கும் போகுது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 டு எக்ஸ் ஈக்குவல் டு a/2. ஓகே, அதே மாதிரி கீழேயும் எக்ஸ் ஈக்குவல் டு 0 டு எக்ஸ் ஈக்குவல் டு a/2. ஓகே, இப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான இக்குவேஷன் நம்ம பார்த்தோம்னா, ஓகே, potential energy as a function of x. okay, இதுக்கான ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ half m omega square x square. ஓகே, ஸோ இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ half m omega square x square dx integral from 0 to a/2 divided by integral dx from 0 to a/2. ஓகே, ஸோ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா half m omega square x cube divided by 3. x ஓட லிமிட் வந்து 0லேருந்து a/2 வரைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் கீழே டினாமினேட்டரில் நம்மளுக்கு x கிடைக்கும். ஸோ லிமிட் வந்து 0 to a/2. ஸோ நம்ம வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆவரேஜ் ஈக்குவல் டு half m omega square a/2 whole cube divided by 3 minus 0 divided by a/2 minus 0.
ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா half m omega square a cube by 8 divided by 3 times a by 2. Okay, so இந்த வேல்யூ நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆவரேஜ் அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆவரேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ என்னோட ஃபார்முலா எப்படி மாறிடும்? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆவரேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரல் ஆஃப் u dot dt, ஓகே, டிவைடட் பை இன்டிகிரல் dt. ஓகே, என்னோட ஃபார்முலா வந்து இந்த மாதிரி மாறிடும். ஸோ டைமோட லிமிட் எப்படி கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ டைம் வந்து t ஈக்குவல் டு t1 டு t ஈக்குவல் டு t2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லிமிட் வந்து t1 டு t2, அதே மாதிரி இங்கேயும் லிமிட் t1 டு t2. ஸோ u ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் நம்ம எழுதணும். ஸோ அதுக்கான இக்குவேஷனும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான இக்குவேஷன் வந்து half m omega square a square sin square omega t plus theta. This is u as a function of time. Okay, so இது வந்து நீங்க இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் லிமிட் ஏதாவது தந்திருப்பாங்க. ஸோ லிமிட் எப்படி தருவாங்கன்னா மேபி லைக் t is equal to 0 to t equal to let us say time period divided by 4. ஓகே, இந்த மாதிரி லிமிட் தந்துருவாங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து இங்கே லிமிட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம். t equal to 0, t1 equal to 0 and t2 equal to t by 4. அதுக்கப்புறம் u as a function of time. ஸோ அது நீங்கள் இங்கே இப்படி போட்டுக்கலாம். ஸோ இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆவரேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் கைனட்டிக் எனர்ஜி ஆவரேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், கைனட்டிக் எனர்ஜி ஆவரேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், இதுவும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியராக இருக்கும். தேங்க்யூ.